நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. நமது உடம்புக்கு எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன். பல பேர் சொல்றாங்க அது எப்படி அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் தான். இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தை பெற்றுக்கொண்ட அம்மாக்கள். ஒரு கேள்வி, குழந்தை பெற்றுக்கிட்டீங்கல்ல, உங்கள் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையமெல்லாம் இருந்துச்சுல்ல, ஒரே ஒரு கேள்வி தான். அதையெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தது படித்த அறிவா, உடம்பில் இருக்கும் இறைவன் கொடுத்த அறிவா? இதுதான் கேள்வி. எல்லாரும் யோசிங்க, பதில் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே யோசிங்க. நமக்கு ரெண்டு அறிவு இருக்கு. ஒன்று படித்தது, ஒன்று இருக்கிறது. கலெக்டடு, இன்பில்ட்டு. அது என்ன கலெக்டடு? புக்கு படித்து, வீடியோ பார்த்து, மற்றவங்க பேசுகிறத கேட்டு, கூகுளில் படித்து, பள்ளிக்கூடம் போய், காலேஜுக்கு போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் கலெக்டட் நாலேஜ். இன்பில்ட்டுங்கிறது இறைவன் கொடுத்தது, உள்ளே இருக்கிறது. இப்போ கேள்வி என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது படித்ததா இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறதானே. இங்கே இருக்கிற யாராவது அதெல்லாம் இல்லை, நான் தான் போய் பள்ளிக்கூடத்தில் போய் கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து என் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உடனே மேடைக்கு வந்து இருதயத்தின் படம் வரைஞ்சு பார்க்கறது குறிக்க தெரியாது, கிட்னியோட படம் வரையும் தெரியாது, சட்னி மட்டும் வைப்பீங்க. இல்லை, யோசிங்க, நீங்களே யோசிங்க. உங்கள் குழந்தைக்கு எல்லா உறுப்பும் ஒழுங்காக இருக்குது. பிஹெச்டி வாங்கின அம்மாவுக்கும் அதே மாதிரி 2 கண்ணு தான். ஏபிசிடியே தெரியாத அம்மாவுக்கும் அதே மாதிரி 2 கண்ணு தான். எங்கேயாவது நான் நிறைய படிச்சிருக்கேங்க, அதனால என் பொண்ணுக்கு 4 கண்ணுங்க, அந்த அம்மா சரியா படிக்கலிங்க, அதனால வந்து 1 கண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ உள்ள இருக்கிற அறிவு எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இப்போ இதான் கேள்விங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தியை சாப்பிட்டா அது உள்ள போய் ஒரு குழந்தையவே வெளியே கொண்டு வந்து தள்ளி விடுது. அந்த குழந்தை எத்தனை மணிக்கு வெளியே வரணுங்கிறத உடம்பு தான் முடிவு பண்ணுது. அந்த எலும்பு ஆட்டோமேட்டிக்காக விரியுது, குழந்தை வெளியே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருங்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அருமையான இந்த உடம்புக்கு சிஸ்டம். இதை மட்டும் என்னைக்காவது உட்காந்து இந்த சயின்டிஸ்ட் டாக்டர்கள்லாம் யோசிச்சாங்கன்னா உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நம்புவாங்களா இல்லையா? உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறவங்க சிகிச்சை செய்ய மாட்டார்கள். உடம்பு என்னமோ முட்டாளு, அதுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறவங்க தான் குணப்படுத்த முடியாது, ஆகாது, நடக்காது, இதை வாழ்நாள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க.